முறைச்சதுக்கெல்லாம் அடிச்சோம்னு சொன்னால் ரோட்டில் போகிறவங்க எத்தனை பேர் அடிக்க முடியும்? அது தவறான முன்னுதாரணம். அரசியல் வளர்ச்சிக்கு அது பாதிப்பு ஏற்படும். நான் தம்பிக்கு சொல்கிறேன், திருமாவளவன் சொல்கிறேன், அது தவறு. முறைச்சி பார்த்தா அடித்தான், அப்போ அடித்தது சரின்னு சொன்னால் அப்புறம் எத்தனை பேரை நீங்கள் அடிக்க முடியும்? அது தவறு. அப்படி இருந்தால் அவர் யாரும் இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை, அதோட சேர்த்து அவர் சொல்கிறது 4 தட்டு தானே தட்டுனாங்க, அதுக்குள்ளே ஆக்ஷன் பண்ணுறான் செத்துருந்தா அப்படின்னு 4 தட்டு செத்துருந்தா இப்போ வேடிக்கை பார்த்த போலீஸ் அப்பவும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்துப்பாங்க. செத்துருந்தா செய்தவன் மேலே வழக்கு இருக்காது, எவனையா 2 பேரை பிடிச்சி கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? என்னுடைய கேள்வி. வெளியில் போகிறாங்க, எத்தனை போகிறாங்க, எத்தனை அதிகாரிகள் இவருக்கு செக்யூரிட்டி வராங்க, திருமாவளவனுக்கு செக்யூரிட்டி வராங்க, ஏசி இருக்காங்க, 2 ஏசின்னு இருக்காங்க, 2 இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, எஸ்ஏ வந்திருக்காங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேரி மீறி ஒரு குரூப் போய் அவனை விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஒருத்தனை அடிக்கிறாங்க, அத்தனை பேரும் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? திட்டமிட்டு அவனை அடிக்க சொன்னார்களா? என்னுடைய கேள்வி அது.